முதன்மைப்படுத்துங்க. பாருங்க, பொருளாதாரம் நம்முடைய வாழ்க்கையோட அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு காரியம். ஆமாவா இல்லையா? ஆமா. பொருளாதாரமும் நம்ம வாழ்க்கையும். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு சோறு சாப்பிடணும்னா காசு வேணும், லஞ்சு சாப்பிடணும்னா காசு வேணும், வேலைக்கு பஸ் ஏறி போகணும்னா காசு வேணும். பாருங்க, ஒரு 100 பேர் வர்றாங்கன்னு வைங்களேன், ஒரு 80 பேரோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஐயோ, எனக்கு இந்த கடன் இருக்குங்க, எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குங்க, இம்மிடியேட்டாக இப்படி ஒரு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க அப்படின்னு சொல்லி பொருளாதாரம் இன்னைக்கு நிறைய பேருடைய சிந்தையை பிதற்றுகிற ஒரு காரியமாக இருக்குது. பொருளாதாரம் தான் பாதி பேரோட முக்கிய பிரச்சனையே. பாதி பேர் இல்லை, பாதிக்கும் அதிகமானவருடைய முக்கியமான பிரச்சனையே பொருளாதாரம் தான். ஆனா ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் பொருளாதாரத்துல ஆண்டவரை முதன்மைப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. அந்த சம்பளம் வந்துச்சா, முதல்ல ஆண்டவருக்குரியதை ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது பாருங்க, பழைய ஏற்பாட்டிலேயே புதிய ஏற்பாட்டில் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹை. ஆனா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க பாருங்க, 10ல் 1 அவருக்கு கொடுக்கணுங்கிறார். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஆண்டவருக்கு கொடுக்கணுங்கிறார். ஏன்னா ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த 10ல் 1 ஆண்டவர் கையில் வரும் பொழுது மீதி இருக்கிற 9ல் ஆண்டவர் மீதம் எடுக்க வைப்பார். நீங்க நிறைய பேர் ஆண்டவருக்கு மிச்ச மீதியை கொண்டு வரது. No, the first it has to go to God. எங்க நியாய பிரமாணத்துக்கு முன்னாலேயே ஆபிரகாம் தசம பாகத்தை கொண்டு வந்தார், யாக்கோபு தசம பாகத்தை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து ஆண்டவருக்குரியதை ஆண்டவரிடத்தில் வைக்கிறார்கள். வைத்த பொழுது அவருடைய வாழ்வுகளிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவருடைய செழிப்பை அனுபவித்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பொருளாதாரத்தில் பிரச்சனைங்க. பாருங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு அடிப்படை தேவைகள்ல பிரச்சனை இருக்கக்கூடாது. என் பையனுக்கு ஃபீஸ் எப்படி கட்டுறதுன்னு தெரியல, வீடு இருக்கிறதுக்கு குடி இருக்கிறதுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு வழி இல்லை. இப்படி பாருங்க, நீங்க ஊழியத்துக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா 2வது விஷயங்க. ஆனா வாழ்க்கையில அடிப்படை தேவைகளுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். பொருளாதாரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நியதிகளை நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிருக்கிறோம்னு அர்த்தம். பொருளாதாரத்துல நம்ம ஆண்டவரை முதன்மைப்படுத்தணும். சம்பளம் வந்துச்சா, 10,000 ரூபாய் வந்தாலும் அந்த 10ல் 1 10% 1000 ஆண்டவருக்கு எடுத்து வச்சுட்டு தான் மீதி 9,000 யூஸ் பண்ணணும். அதை பண்ணும் பொழுது அதுல ஆண்டவர் கொஞ்சமா இருந்தாலும் அதுல மீதி நம்ம எடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. எங்க 5 அப்பம் 2 மீன் எவ்வளவுங்க? கொஞ்சங்க. நான் அதுல மீதம் எடுக்க வைத்தாரே ஆண்டவர். உங்களுடைய கொஞ்ச சம்பளத்தில் மீதம் எடுக்க வைக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். பட் ஆர் யூ prioritizing God in your finances? உங்க பொருளாதாரத்தில் ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களா? நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பாட்ட காசு வரும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை நீ எல்லாத்தையும் என்ன சொல்வார், எண்ணிட்டு முதல்ல டைத்தை நீ எடுத்து வைம்ப.